There is an eternal power which controls the universe to function in an orderly manner. I call that power as God. Truth is God. சத்தியமே கடவுள். கடவுள் மறுப்பாளர் கூட சத்தியத்தை நீங்க மறுக்க முடியாது. வணக்கம் சாமி. வணக்கம். நீண்ட காலமாக மனசுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னா, யாரு கடவுள்னு, யாரு கடவுள்ன்ற உங்களோட கருத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி. நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு கோட்பாடுகளை வச்சிருக்கிறாங்க. பொதுவாக சொல்லப்போனால் நம்மளை படைச்ச இறைவன் ஒரு சக்தி. அவங்கள தான் நம்ம கடவுளாக வணங்குறோம். கடவுளுன்றதே நம்ம ஒரு மனிதன் அதிகபட்சமாக இறைவனை நம்ம வெளிப்படுத்தணும்னா அவர்கள் ஒரு மனித ரூபத்தில் தான் இருப்பாங்கன்ற ஒரு நிலையை உருவாக்கி உருவ வழிபாடுன்றதை உருவாக்கி இருக்கிறாங்க. கடவுளை அறியணும்னா முதல்ல நீங்கள் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பூஜை பண்ணுங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு உருவத்தை கொடுத்து வணங்கிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் உருவம் இல்லாததும் அருவ வழிபாடுன்றது திறந்த வெளி ஓப்பனில் நீங்கள் தெய்வத்தை வணங்கலாம். ஆனால் சுருக்கமாக சொல்லப்போனால் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குது. இந்த பிரபஞ்சத்தையும் படைச்சிருக்கு, இயற்கையை படைச்சிருக்குது. அந்த இயற்கையை ஒரு கட்டுக்கோப்பாக வச்சிருக்குது. நீங்கள் கொஞ்சம் உணருங்க. இயற்கை தான் கடவுள்னுட்டு சொன்னாலும் நம்ம ஏற்றுக்க வேண்டியது. ஏன்னா கடவுள் இயற்கையை படைச்சி இயற்கையாகவே ஆயிட்டான்றாங்க. தென்னை மரத்தில் பனங்காய் காய்க்கிறது, பனை மரத்தில் தென்னங்காய் காய்க்கிறது. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நியதி இருக்குது. இப்போ பூமியை பார்த்தீங்கன்னா 23 டிகிரி சாஞ்சி இருக்கு. ஏன் சாஞ்சி இருக்குங்க? அது ஏன் நிமிரல? அது தன்னைத்தானே சுற்றிக்குது. 29 நாளில் பூமியை சூரியனை சுற்றி வருது. 365 நாள் 6 மணி நேரம். அது ஏன் ஓய்வு எடுக்கல? அந்த 6 மணி நேரம் ஏன் அது ஓய்வு எடுக்க மாட்டேங்குது? நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சாவே ஓய்வு எடுத்துறோம். நம்ம பூமி வேலை செய்யலை, அதாவது ஓய்வு எடுக்கல. அந்த 6 மணி நேரம் சேர்த்து தான் லீப் இயராக வச்சிருக்கோம். அதனால இந்த பிரபஞ்சம்ன்றது அந்த சக்தி இயங்கிக்கிட்டு இருக்கு. இயக்கும் சக்தியை நம்ம கடவுள்ன்றோம். நம்ம படைச்சி காத்துக்கிட்டு இருக்க அந்த இறைவனை நம்ம பல ரூபத்தில் நம்ம வணங்குறோம், ஒவ்வொரு பெயரில் சொல்கிறோம். கடவுளை நான் சத்தியரூபத்தில் பார்த்தேன்றார் காந்தி. அவர் சொல்கிறது அதுதான். There is an eternal power which controls the universe to function in an orderly manner. I call that power as God. Truth is God. சத்தியமே கடவுள். கடவுள் மறுப்பாளர் கூட சத்தியத்தை நீங்கள் மறுக்க முடியாது. அதனால உண்மைதான் கடவுள், சத்தியம்தான் கடவுள். உண்மையை நீங்கள் மறைக்க முடியாது. கடவுளுடைய பேச்சு மொழியே உண்மை. மௌனம் மொழியாக இருந்தாலும் அவருடைய வெளிப்பாடுகள் உண்மை. அதனால நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதை நம்ம நம்பணும். நீங்கள் நம்மளுக்கு மேலே ஒரு இறைவன் இருக்கிறான்றதை நீங்கள் நம்பி வாழ்ந்தீங்கன்னாவே அது போதும். குற்றம் வேற, பாவங்கள் வேற. குற்றங்களுக்கு தண்டனை கிடைச்சாலும் உண்டு, கிடைக்காமையும் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் பாவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. அதனால நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதை தான் இறைவன் நம்ம கும்பிடுறோம். நன்றி. நன்றி சார்.